10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025 முக்கியமான வினாக்கள். அலகு 1 முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 17 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீ எவ்வாறு மதிப்பீடு செய்வாய்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. தேர்ட் கொஸ்டின், ஐரோப்பிய போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதத்தின் 3 வடிவங்கள் எவை? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், பதுங்கும் குழிப்போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான ஏதேனும் 2 காரணங்களை பட்டியலிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை கோடிட்டு காட்டுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 2 இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 30 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரவாதம் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மை மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குக. நிச்சயமாக நம்முடைய எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 விரிவான விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை கண்டறியும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், உலகப் போர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் காலனிய நீக்க செயல்பாடுகள் எவ்வாறு நடைபெற்றன என்பதனை குறித்து வரிசையாக விவரிக்க முயற்சி செய்யும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின்ல இருந்து நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 3 2ஆம் உலகப் போர். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 43 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகாரிகள் யாவர்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், முத்து துறைமுக நிகழ்வை விவரி. நிச்சயமாக நம்முடைய எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், பிரிட்டன் வுட்ஸ் இரட்டையர்களின் பெயர்களை குறிப்பிடுக. சிக்ஸ்த் கொஸ்டின், பன்னாட்டு நிதி அமைப்பின் நோக்கங்கள் யாவை? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 விரிவான விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. முதல் உலகப் போர் மற்றும் 2ஆம் உலகப் போர், இந்த 2 கொஸ்டின்லேருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு செயல்பாடுகளை ஆய்வு செய்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 4 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 57 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 கீழ்கண்ட வினாக்களுக்கு சுருக்கமாக விடை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சீனாவில் 1911ஆம் ஆண்டில் நடந்த புரட்சிக்கு ஏதேனும் 3 காரணிகளை குறிப்பிடுக. செகண்ட் கொஸ்டின், மாவோவின் நீண்ட பயணம் பற்றி குறிப்பு வரைக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், மார்ஷல் திட்டம் என்றால் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், 3ஆம் உலக நாடுகள் பற்றி ஒரு குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 விரிவான விடை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஐரோப்பிய குழுமம் எவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியமானது என்ற வரலாற்றை எடுத்து எம்புக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 5 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்.
இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 67 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 கீழ்காணும் வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் முன்வைத்த நம்பிக்கையின் 4 கூறுகளை குறிப்பிடுக. செகண்ட் கொஸ்டின், சமூக சீர்திருத்தங்களுக்கு மகாதேவ் கோவிந்த் ரானடேயின் பங்களிப்பை குறிப்பிடுக. தேர்டு கொஸ்டின், ராமலிங்க அடிகளின் சீர்திருத்தங்கள் குறித்து சிறு குறிப்பு வரைக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை? நிச்சயமாக நம்முடைய எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின்ங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 விரிவாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை விவாதிக்கவும். தேர்டு கொஸ்டின், பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 6 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 79 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாளையக்காரர்களின் கடமைகள் யாவை? செகண்ட் கொஸ்டின், கிழக்கு மற்றும் மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்களை கண்டறிந்து எழுதுக. தேர்டு கொஸ்டின், களக்காடு போரின் முக்கியத்துவம் யாது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் முக்கிய கூறுகளை தருக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 விரிவாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிழக்கிந்திய கம்பெனியாரை எதிர்த்து கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போர்கள் பற்றி ஒரு கட்டுரை வரைக. தேர்டு கொஸ்டின், வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 7 காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 94 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலேய இந்தியாவில் விவசாயிகளின் கிளர்ச்சி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? செகண்ட் கொஸ்டின், வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசில் இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின், வளங்கள் சுரண்டப்படுவது செல்வ சுரண்டல் பற்றி தங்களின் கருத்து என்ன? நிச்சயமாக நம்முடைய எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின், தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்களை விவரிக்கவும். ஃபிஃப்த் கொஸ்டின், லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை தொகுத்து வழங்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 விரிவாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1857ஆம் ஆண்டின் பெரும் புரட்சிக்கான காரணங்கள் குறித்து விரிவாக ஆராயவும். செகண்ட் கொஸ்டின், 1905ஆம் ஆண்டு நிகழ்ந்த வங்காள பிரிவின் போது வங்காள மக்கள் எவ்விதம் நடந்து கொண்டனர்? இந்த 2 கொஸ்டினிலிருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 8 தேசியம் காந்திய காலகட்டம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 112 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விவரிக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், கிலாபத் இயக்கம் பற்றி குறிப்பு வரைக. தேர்டு கொஸ்டின், ஒத்துழையாமை இயக்கத்தை ஏன் காந்தியடிகள் திரும்ப பெற்றார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின், சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டது ஏன்? ஃபிஃப்த் கொஸ்டின், முழுமையான சுயராஜ்யம் என்றால் என்ன? செவன்த் கொஸ்டின், பூனா ஒப்பந்தத்தின் கூறுகள் யாவை? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 விரிவாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், காந்திய இயக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணமான சட்ட மறுப்பு இயக்கம் குறித்து விரிவாக ஆராயும். தேர்டு கொஸ்டின், இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணங்களை விவாதிக்கும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 123 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு குறிப்பு வரைக.
தேர்ட் கொஸ்டின் இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 விரிவாக விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் பிராமணல்லதோர் இயக்கம் தோன்றி வளர்ந்ததை ஆய்வு செய்க. தேர்ட் கொஸ்டின் சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கினை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 10 தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 134 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மறுமலர்ச்சி குறித்து சிறு குறிப்பு வரைக. தேர்டு கொஸ்டின் தங்களுடைய எழுத்துக்களின் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்தீர்ப்புக்கு பங்களிப்பு செய்த ஆளுமைகளை பட்டியலிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்களின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பிடுக. நிச்சயமாக நம்முடைய எக்ஸாமுக்கு வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 விரிவாக விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மறுமலர்ச்சியின் தோற்றம் வளர்ச்சி குறித்து ஒரு கட்டுரை எழுதவும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் நீதி கட்சியின் தோற்றத்திற்கான பின்புலத்தை விளக்கி சமூக நீதிக்கான அதன் பங்களிப்பை சுட்டிக்காட்டவும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரின் தீர்மானகரமான பங்களிப்பை மதிப்பீடு செய்யவும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க.